ஐயனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். குடும்பத்தோட எல்லாரும் பீச்சுக்கு போயிருக்காங்க. அங்க நிலாவும் சோழனும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. அத பார்த்து சேரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள தனியா விட்டுறலான்னு சொல்லிட்டு சேரனும் பல்லவனும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க. "அப்பா என்னப்பா இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? இப்படி போய் அப்படிக்கா தனியாக இது போய் பண்ணிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுறாங்க. நிலாவும் சோழனும் தனியாக போயிடுறாங்க. அந்த சோழன் தனியாகவும் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவங்க அப்பா போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. "நான்லாம் குஜராத்தில் எவ்வளோ பெரிய கடல் பார்த்துருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க. அப்போ பல்லவன் பார்த்துடுறாங்க. "அண்ணா அங்கே பாருண்ணே, அப்பா அவங்க 2 பேரையுமே ஃப்ரீயாக விடாமல் போய் அங்கே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெயரன் அண்ணா அவங்க அப்பாவை கூட்டின்னு இங்கே விட்டுடுறாங்க தனியாக. "ஏன் நீங்கள் போனீங்க? நான் அவனை தனியாக விடுறதுக்காக தான் அங்கேருந்து போனேன். அவங்கள தனியாக விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "சரிடாப்பா, வீட்டில் பேசாது இங்கே என்னடா பேசிட்டு போகிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா சொல்கிறாங்க. அதை கேட்ட "இல்லை, இப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் தனியாகவே இருந்துட்டாங்க. அப்புறம் சோழனும் நிலாவும் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ஏற்கனவே இன்டர்வியூ கொடுத்ததை யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதில் ரொம்ப கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. "க்யூட் கப்பிள்ஸ், பெஸ்ட் கப்பிள்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதை கேட்ட நிலாவுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. "ஓ பரவாயில்லையே, ரொம்ப பிரபலமான சேனலாக இருக்குமோ" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்புறம் "ஆமாங்க, நம்ம உண்மையாலேயே அப்படி தான் இருப்போமோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இதே சாக்கில் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவன் நல்ல மூடில் இருக்கான்னு சொல்லிட்டு சோழன் ஏதோ கேட்க போகிறாங்க. அந்த டைமில் சேரனோட அப்பா போயிட்டு ஏதோ போலீஸோட ப்ராப்ளத்தை கூட்டிகிட்டு வராங்க. அந்த ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க பப்ளிக் பிளேஸில் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு பிரச்சனை. இல்லைன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுவேன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சேரன் அண்ணா சொல்லுவாங்க, "இல்லை சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. அவர் என் அப்பா, இனிமேல் குடிக்க மாட்டார், விட்டுருங்க சார்" அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் நிலாவும் அங்கே வராங்க. "என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ, இப்படி தான்மா அவங்க அங்கே குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலாவுக்கு கோவம் வருது. அடுத்து அந்த போலீஸ்காரன் கேட்குறான், "குடும்பத்தோடு வந்திருக்கிய ஐயா, மருமக வேற இருக்கா, இப்படி உனக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அட விடியா, ஊர் உலகத்தில் யாரும் குடிக்கிறதே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஓவராக பேசுகிறாங்க. அப்புறம் சரி எங்கேயோ போனால் போதும்னு சொல்லிட்டு அவங்க வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த இடத்துல நம்ம மூடு ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம், வாங்க என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு போனது சோழன் சொல்கிறாங்க, "உங்களால் வந்த இடத்துல ஒழுங்காக இருக்க முடியாதா? இப்படி எங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே, நீங்களாம் வரலன்னு யார் அடிச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலாவையும் திட்டுறாங்க. "நீங்கள் அப்படியே பெரிய அன்னை தெரசா, இவங்க வரலன்னா அங்கே போய் நம்மளால் போக முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து திட்டுறாங்க. அப்புறம் அங்கே பிரச்சனை நடந்து எல்லாருமே அவங்க அப்பாவை ரொம்ப திட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து அது பங்குக்கு நிலாவும் திட்டுறாங்க. "உங்களை நான் பாவம் பார்த்து கூட்டிகிட்டு போனல, என்ன சொல்லணும், நீ ஒன்றும் என்னை பாவம் பார்த்து கூட்டிகிட்டு போகாத, போமா அவன் வேலையை பார்த்துன்னு" சொல்லிட்டு அவங்களையும் நிலாவையும் திட்டிடுறாங்க. நிலாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. காலையிலேயே அடுத்து "வண்டி கூட உங்களுக்கு ஓட்ட தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கலாய்க்கிறாங்க நிலாவை. "இல்லை, எனக்கு நல்லாவே ஓட்ட தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி காமிக்கிறாங்க. அப்போது சோழன் பின்னாடியே உட்காந்துக்கிறாங்க நிலாவுக்கு பின்னாடி. அப்போது சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க டியூட் பாடிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சோழனும் நிலாவும். காலேஜுக்கு பல்லவன் போயிருப்பாங்க, நிலாவும் வேலைக்கு போவாங்க. 2 பேரும் எப்பயும் ஒன்றா தான் போயிட்டுருப்பாங்க. போகிறப்போ வானதியோட அவங்க அண்ணன் குறுக்க நின்று, "நீ என்ன, எங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நீ ரொம்ப எகர்னியாமே" அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் திட்டுறாங்க. "நீ இத்தனை நாள் அந்த வீட்டில் எப்படி இருந்த? 5 ஆம்பளைங்க நடுவில் ஒரு பொம்பளை அங்கே இருந்து எப்படி நீ இருக்க? ஓ, அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு" அசிங்கமாக நிலாவை பேசுகிறாங்க. அப்போ பல்லவன் "நீ எப்படி என் அண்ணி எப்படியெல்லாம் பேசலான்னு" சொல்லி அடிக்க போகிறாங்க. அடிக்க போனப்போ பல்லவனையே கீழே தள்ளி விட்டுறாங்க. அங்கே பெரிய பிரச்சனையாகுது. நிலா கேட்குறாங்க, "நீ ஒரு பொண்ணை இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசுகிற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீ படித்தவன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா அசிங்கமாக பேசுகிறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, "பல்லவா அமைதியாக இருடா, சாக்கடைக்கு மேலே கல்லை போட்டால் நம்ம மேலே தாண்டா விழும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அங்கேருந்து எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு நிலா பல்லவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் சோழனுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படி ஒரு வேளை தெரிய என்ன பண்ண போகிறாங்கன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.